பிரைஸ் லார்ட். இடிஎல் ஆலோசனை மையம். யார் பேசுகிறது? ஐம் சாரி, ராங் நம்பர் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். யார் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு ராங் நம்பர்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் இடிஎல் கவுன்சிலிங் சென்டர் நினச்சி கூப்பிட்டேன். ஓகே பிரதர், இது இடிஎல் கவுன்சிலிங் சென்டர் தான். நான் தமிழில் இடிஎல் ஆலோசனை மையம்னு சொன்னேன். இடிஎல் கவுன்சிலிங் சென்டர் தான், சொல்லுங்கள். ஓ அப்படியா? ஓகே. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஒரு லேடி ஒருத்தவங்க எடுத்துகிட்டு பேசினாங்க. சரி, அதனால தான் நான் வேறு யாரோ நினச்சிக்கிட்டேன். ஓகே சார். அது வந்து நம்ம மினிஸ்ட்ரியிலேருந்து வேறு யாராவது சிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க அந்த டைமு. அன்றைக்கி நீங்கள் கூப்பிட்ருப்பீங்களா இருக்கும். சொல்லுங்கள் சார். நான் அதர் ரிலீஜியன் லவ் பண்ணுறேன். சரி, அதான் ஆக்சுவலி நான் கிறிஸ்டின் பேக்ரவுண்டு. அம்மா அப்பா எல்லாருமே கிறிஸ்டின் தான். சரி, அது பிப்ளிக்கலாக எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு. வீட்டில் சொன்னாக்கி பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. அதான் சரி, பிப்ளிக்கலாக தெரிஞ்சுட்டு அது எப்படின்ட்டு பார்க்கலாமே அப்படின்னு. அப்பா, உலகம் எவ்வளோ மாறிடுச்சு. சிக்கிமுக்கி கல்லிருந்து லைட்டராக மாறிடுச்சு. எலக்ட்ரிக் ட்ரெயினும் மெட்ரோ ட்ரெயினாக மாறிடுச்சு. கேஷ்லெஸ் எக்கானமியாக மாறிடுச்சு. பட் இந்த வாலிப பசங்களுக்கு இன்னும் அந்த லவ்வை சுற்றிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அதை தவிர வேற ஒன்றும் மாற மாட்டேங்குது. ஓகே சொல்லுங்கள் பிரதர், கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்கள். ஓகே பிரதர், நான் வந்து இப்போ உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஒரு 2 விதமான சொல்யூஷன் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சொல்யூஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த அதர் ரிலீஜன் பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. ஃபைன். இப்போ வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து சர்ச்சுக்கு போகிறதெல்லாம், ஃப்யூச்சரில் சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படல, நீங்கள் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் தனியாக சர்ச்சுக்கு போகும்போது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன தனியாக வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இல்லை உங்களுக்கே கூட தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லை அவங்க வந்து நான் மட்டும் சர்ச்சுக்கு போக மாட்டேன்ற, நீங்களும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கி, ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க பிரதர்? இல்லை, அதெல்லாம் பேசியாச்சு பிரதர். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் பேசியாச்சு. 2 பேரும் பேசி மியூச்சுவலில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஓகே பண்ணது. ஓகே. அப்போ வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தான் என்னுடையது. நீங்கள் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட பொண்ணையே சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம்ல. ஸோ அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் வந்து ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அதில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் விரும்புனீங்க? என்ன ரீசன் அது? இல்லை, அதுதான் சொல்லுவாங்கள்ல, அது காதல் கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இல்லை, நீங்கள் பிப்ளிக்கலாக என்ன இருக்குதுன்ட்டு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு தான். ஒரு வேளை அதுதான். ஓகே பிரதர். ஸோ நான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லிடுறேன். பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத சொல்லிடுறேன். அதே சமயத்தில் நம்ம உலக பிரகாரமாக ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உலக பிரகாரமாக ஒரு சொல்யூஷன் மட்டும் நான் சொல்கிறேன். மேபி இது வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு காமனாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். எக்ஸாம்பிள், ஒரு 10,000 rupeesக்கு ஏதோ ஒரு பொருள், ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்களேன். ஒரு வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்குறீங்க. வாங்கும் பொழுது சேம் காஸ்ட்டுக்கு, சேம் 10,000 ரூபாய்க்கு 2 வாஷிங் மிஷின், ஒன்று வந்து ரிப்பேர் ஆனது, செகண்ட் ஹேண்டு ரிப்பேர் ஆன ஒரு வாஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து புது வாஷிங் மிஷின். ரெண்டுத்துக்குமே காஸ்ட் ஒன்று தான். 10,000 ரூபாய் கொடுத்ததுக்கு ஒரு புது வாஷிங் மிஷின் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி 10,000 ரூபாய் கொடுத்தாக்கி செகண்ட் ஹேண்ட், அதை நீங்கள் வாங்கிட்டு திரும்ப ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாருமே வந்து நல்லது தான் சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ரட்சிக்கப்படாத ஒருத்தங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு அவங்க ரட்சிப்புகளாக நடத்தி ஆண்டவரை பற்றி சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்களை உருவாக்கி எடுக்கிறதுக்கு எப்படியும் 5 to 6, 7 years மேபி, அது நம்ம சொல்ல முடியாது, எத்தனை வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு அத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒருத்தங்களை வந்து நீங்கள் திருமணம் செய்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் ஆண்டவரும் விரும்புவார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது உலக பிரகாரமாக நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி ஆண்டவர் வேதத்தில் வந்து பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் வந்து 34 யாத்திரையாகமம் 34வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து வேறு தேசத்துக்கு போகிறீங்க. ஆண்டவர் வந்து எகிப்திலேருந்து கானானுக்கு வந்து எல்லாரையுமே கூட்டு வரும்போது சொல்கிறாரு, இந்த கானானில் வந்து ஆல்ரெடி முன்னாடி இருந்தவர்களெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வேறு ஜாதிகள், அவங்க கூட நீங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள்
தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதை புசிக்க வேண்டும். அவர்கள் குமாரத்திகள் உன் குமாரருக்கு பெண்ணை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். அப்போ இது நம்ம அது ஆப்ஷன் தான் பிரதர். நான் ஒரு வேளை என் மனைவி நான் ஆதாயப்படுத்திட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் இது ஃபியூச்சரில் சாலமோன் அப்படின்ற ஒரு ஞானி, சாலமோனுடைய நாட்கள்லையும் இது நடந்திருக்குது. அதனால இந்த காரியத்தை நம்ம அது பண்ண முடியாது. ஸோ ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ இது பழைய ஏற்பாட்டில் தான் பிரதர் சொல்லியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு வேளை அவருடைய உடன்படிக்கையை மாற்றிருக்கலாம்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு, ஆனால் இதையும் மாற்றிருக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலையும் அதை திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறாரு. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்குறார் பிரதர். ஸோ நம்ம நேசிக்கிறது அப்படின்றதே ஒரு விதத்தில் தப்பு தான். வேதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமான ஒரு காரியம். ஸோ அப்படி நம்ம சரி உடன்பட்டுட்டோம். அப்படி இருக்கும் பொழுதும் நம்ம அந்நியர்களை நம்ம நேசிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு தெரியாதவங்க, ஆண்டவர் அறியாதவங்களை நம்ம நேசிக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணியாய் ஃபியூச்சரில் நிற்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்ட்டு நினைக்கிறேன் பிரதர். ஸோ இப்போ முடிவாக மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? சே மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. ஓகே நான் இதை தப்பாக நினச்சிக்கிட்டேன். பட் இப்படிப்பட்டவர்களே மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாலமோன் ஞானி சொல்கிற மாதிரி மடி வெந்து போகாமல் தீயை தன்னுடைய மடியிலே அள்ளி போட்டுக்கிறது மாதிரி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். மடி வெந்து போகாமல் தீயை நம்மளுடைய மடியில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு தான் பிரதர் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு நீங்கள் அப்படியே சொல்லியிருந்துருக்கலாமே. ஓகே பிரதர், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க, நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே பிரதர், நீங்கள் நேசிக்கிறதா சொன்னீங்களே, அந்த அவங்களுடைய பேர் என்ன பிரதர்? மணிமாறன் பிரதர். மணிமாலாவா? இல்லை மணிமாலா இல்லை, மணிமாறன் பிரதர். நீங்கள் ஃபர்ஸ்ட் இதுக்கு தானே பிரதர் கேட்டிருக்கணும் ஆலோசனை. நான் இது வரைக்கும் நீங்கள் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். பாயும் மேரேஜ் பண்ணுறது எங்கள் பிரதர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பிரதர் இதில் என்ன பிரதர் தப்பு இருக்குது? கிட்டத்தட்ட 17% பேர் இந்தியாவிலேயே இதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓரினச்சேர்க்கையால் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் இந்திய அரசாங்கமே இதுக்கு எல்லோ கொடி பச்சை கொடி காட்ட தான் போகிறாங்க. ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குது? இதில் என்ன தப்பாக இருக்குது பிரதர்? இல்லை ஆக்சுவலி ஓ மை காட், இல்லை ஆக்சுவலி எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்குது பிரதர். இல்லை ஐ திங்க் நீங்கள் பைபிளில் சங்கீதம், நீதிமொழிகள் இதை தவிர வேறு எதுவும் வாசிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே பிரதர்? உண்மையிலே இந்த போஸ்டர்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், தீர்க்கதரிசி அப்படின்ட்டு. சான்ஸே இல்லை பிரதர். அவங்கெல்லாம் சும்மா எப்படி பிரதர்? நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுகிறேன். பட் இவ்வளோ அக்யூரேட்டாக நான் சங்கீத நீதிமொழிகள் மட்டும்தான் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க. வேற லெவல். ஆனால் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவரே அவங்க ஊழியத்தில் டெலிகாலராக வச்சுருக்கிறாங்க. ரொம்ப மோசம் பிரதர். உங்கள் ஊழியர்கிட்ட வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் பேசுகிறேன். நல்ல ஒரு ஊழியக்காரரை கொண்டு இங்கே டெலிகாலராக உட்கார வச்சுருக்கிறாங்களே. இல்லை இதை சொல்கிறதுக்கு ப்ராஃபிட்டு, தீர்க்க தரிசன வரங்கள் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பிரதர். நீங்கள் பேசுகிற விதத்தை வச்சே பார்க்க முடியும். சிம்பிள் திங் பிரதர். ஒரு ஆணும் எப்படி இணைய முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தாலே ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஆண்டவர் ஸ்டார்டிங்கில் உலகத்தை உண்டாக்கும் பொழுது பலிகை பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் பூமியை உருவாக்குறாரு. அப்போ பலிகை பெருகிறது அப்படின்றது ஒரு ஆணோட பெண் இணையும் பொழுது மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆணும் சேர்ந்து எப்படி இது பாசிபிள் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இதில் நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆணோடைய பெண் சேர்றது மாதிரி ஆணோட ஆண் சேரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரோமர்லையும் விரக தாபத்தினாலே அவங்க ஆணோடு ஆண் இணையறாங்க அப்படின்ட்டு பல வசனங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பிரதர். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இது ரொம்ப ரொம்ப சிவியரான ஒரு காரியம். நீங்க முன்னாடி இருந்தது கூட ஓகே அப்படின்ற மாதிரி, வேற வழி இல்லைன்னா பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி. பட் இது ஷுட் அண்ட் மஸ்ட். இதை கண்டிப்பா நம்ம செய்யக்கூடாத ஒரு காரியம் பிரதர். ஓ மை காட், எவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறதுக்கு பார்த்தேன் பிரதர். உண்மையிலே இந்த வசனங்கள் எல்லாம் பைபிளில் இருக்குது அப்படின்றதே நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன்.
ஃபஸ்ட்டு நான் பைபிள் படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பிரதர். ஓ காட், ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே பிரதர், ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து கவுன்சிலிங் வரணும், அதுதானே? அட, திரும்பவும் லவ்வா பிரதர்? பிரதர் அதை கொஞ்சம் ஓரமாக வைங்க பிரதர். இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நீங்கள் திங்க் பண்ணது கூட கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா, அது வந்து நீங்கள் யோசிச்சு கூட பார்க்குறது கிடையாது. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு எதுவும் சட்டம் எதுவும் இருக்குதா என்ன பிரதர்? பிரதர், நான் 2K கிட் பிரதர். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி 2000 பிறந்துட்டு நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது வந்து எங்கள் 2K கிட்ஸுக்கே நான் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகமாக மாறிடாதா பிரதர்? சுற்றி முற்றி எல்லாமே லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜுங்கிற வார்த்தையே இன்னும் விட்டாக்கி டிக்ஷனரிலேருந்தே அழிச்சிருவாங்க போல இருக்குது. அப்படி இருக்கும்போது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறியான்னு கேட்குறீங்க. ஓகே 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 பிரதர், ஓகே, டூ ஒன் திங். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு கதவை திறந்தீங்க அப்படின்னா உள்ள உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ இருப்பாங்க. சாரி பிரதர், அப்பா வீட்டில் இருக்க மாட்டாங்களே. ஓகே, ஐ எம் சாரி பிரதர், எதுவும் மனசு கஷ்டப்பட மாதிரி பேசுகிறேன், சாரி பிரதர். சார், அப்பா வேலைக்கு போயிருக்கிறாங்க, அதுக்கே நீங்கள் சாரி சொல்கிறீங்க. அப்பா செகண்ட் ஷிஃப்ட்டு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. அதனால் இப்போ அப்பா வீட்டில் இருக்க மாட்டாங்க, அம்மா தான் இருப்பாங்க. ஓகே, அவங்ககிட்ட போய் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்குது அம்மா அப்பா அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். அவங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ அதை வந்து பண்ணி வைப்பாங்க பிரதர், சரிங்களா? அதனால் நீங்களாக முயற்சி எடுக்காதீங்க, அவங்களே பண்ணி வைப்பாங்க. டோன்ட் வரி அபவுட் தட். ஓ, இன்டைரக்டாக அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஓகே பிரதர், பைபிள் அதுதான் சொல்லுது அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கவுன்சிலிங். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ETL கவுன்சிலிங் சென்டருக்கு கான்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாக்கி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேவ சித்தம் நிறைவேற